إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله جل على ذكره ونشهد أن محمد رسول الله صلى الله عليه وسلم عبده وصفيه وخيرته على خلقه وأمينه على وحيه وحفيظه على أمته وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد புகழனைத்தும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஹஜ்ரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வலியுற்று வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த புனிதம் மிகுந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனின் அன்பையும் அருளையும் வேண்டி விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, கனவான்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா வகையிலும் அல்லாஹ் முழுமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பல நேரங்களில் பல்வேறு விஷயங்களின் வழியாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். பொதுவாகவே ஒரு மனிதன் இந்த உலகத்துல ஒரு இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது அவனுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இருவருக்கும் மத்தியில் ஏதாவது ஒரு வகையில் உறவு ஒன்று இருந்தாக வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருவன் இன்னொருவனுக்கு உதவுவது என்பது உலகத்தின் இயல்பாக நாம் பார்க்கிறோம். ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு, ஒரு கணவன் தன் மனைவிக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்லது உறவுக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு என்று ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர்பு இருந்தால் அங்கே நாம் என்ன செய்கிறோம்? இன்னொருவனுக்கு உதவுகின்றோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் என்கின்ற ஒரு தொடர்பு இருந்தால் போதும். அவன் உனக்கு அண்ணனாக, தம்பியாக அல்லது உடன் பிறந்த சகோதரனாக, சகோதரியாக அல்லது உன் உறவுக்காரனாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஒருவன் முஸ்லீம் என்று நீ அறிந்து கொண்டால் அவனிடத்தில் நீ எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தருகின்றார்கள். பொதுவா சகோதர சமயத்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒருவனுக்கு உதவ வேண்டும் என்றால் அவன் ஒன்று உறவுக்காரனாக இருக்க வேண்டும் அல்லது நண்பனாக இருக்க வேண்டும் அல்லது அவன் ஏதோ ஒரு வகையில் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில ஒரு தொடர்பாக வைப்பது அல்லாஹ் தீனை வைக்கிறான், இஸ்லாத்தை வைக்கிறான். அதனால தான் யாராவது நீங்கள் முஸ்லீமை நீங்கள் பார்த்தால் அவர் உங்களுக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவருக்கு சலாம் சொல்லுங்கள். இங்கு ரெண்டு பேருக்கு மத்தியிலான தொடர்பு என்பது உறவால் அல்ல, தீனால், இஸ்லாத்தால். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்லாத்தை எல்லா வகையிலும் அல்லாஹ் கட்டமைத்து வைத்திருக்கின்றார். அதுல ஒரு சில ஹதீசுகளாக நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற சில ஹதீசுகள்ல பார்க்கிறோம். ஒரு முஸ்லீமாக இருந்து விட்டால் அவரிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன். இன்னொரு முஸ்லீமிடத்துல 5 விஷயங்கள்ல நீ கவனத்தோடு நடந்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தர்றார். ஒன்று,
ரத்து சலாம், அவர் உனக்கு சலாம் சொன்னால் நீ பதில் சலாம் அவருக்கு சொல்லணும். அவர் உனக்கு தெரிந்தவரா, அறிமுகமானவரா, இல்ல உறவுக்காரா, நண்பரா, தெரிந்தவரா, பக்கத்து வீட்டுக்காரா என்றெல்லாம் அங்கு பார்க்க கூடாது. அவர் முஸ்லீமாக இருந்து உனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பதில் சொல்லிவிட்டால் நீ திரும்ப அலைக்கும் அஸ்ஸலாம் என அவருக்கு நீ பதில் சொல்லியாக வேண்டும். இரண்டாவது, வஅயாதத்துல் மரீதி, ஒரு முஸ்லீம் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை நீ கேள்விப்பட்டால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸினுடைய விளக்கத்திற்கு கீழே இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், பொதுவாக நம்முடைய வழக்கம் என்பது யாராவது சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தா போய் உடல்நலம் விசாரித்து விட்டு வருவோம். ஆனால் அயாதத்துல் மரீல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்ல வருவது, நீ ஒரு ஊருக்கு போகிற ஒரு முஸ்லீம் உடல்நிலை சரியில்லை என்று உனக்கு தெரிந்தால் ஒரு முஸ்லீமாக நீ அவரை சென்று ஒரு நிமிடம் உடல்நலம் விசாரித்து விட்டு வந்துவிடு என்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவதாக, வஇத்திபாஉல் ஜனாயிஸ், ஒருவர் மரணித்து அவரை கஃன் உடுத்தி குளிப்பாட்டி தஃன் செய்வதற்காக வேண்டி வீட்டில் இருந்து கபருக்கு இழுத்து செல்கிறார் என்று சொன்னால் அவர் யாராக வேண்டுமானால் இருக்கலாம், உனக்கு முஸ்லீம் என்று தெரிந்தால் அவரை அடக்கம் செய்கின்ற கபரு வரைக்கும், பள்ளி வரைக்கும் சென்று அவரோடு அங்கு அவருக்கு தொலை வைக்கப்படுகின்ற ஜனாசா தொழுகையை நீயும் சேர்ந்து தொழுது அவர் கபரில் அடக்கம் செய்யப்படுகின்ற வரைக்கும் நீ செய்து தாமதித்துட்டு வா என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து பார்க்கிறோம், வஇஜாபத்து தஅவதி, அவர் உன்னை அழைத்தால் நீ பதில் சொல்ல வேண்டும். இந்த அழைப்பு என்பது அவர் நம்மை ஒரு முஸ்லீமாக உணர்கிறார், எங்க வீட்டில் விருந்திற்காக நீங்கள் அழைக்கிறேன், நீங்கள் வாருங்கள் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் சென்று உணவருந்து விட்டு வாருங்கள் என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதியாக பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள், வதஷ்மீதுல் ஆதிஷி, ஒரு முஸ்லிம் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த துஆவை ஓதியது உனக்கு காதுக்கு கேட்டால் நீ திரும்ப அவருக்கு யர்ஹமுக்குல்லாஹ் என்று துஆ செய்ய வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது எல்லாம் நமக்கு தெரிந்த யதார்த்தமான விஷயங்கள் தான். இது எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாத விஷயங்கள் அல்ல. இங்கே விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமியர்களை, இஸ்லாத்தை எப்படியெல்லாம் கட்டமைக்கிறார், எப்படியெல்லாம் பலப்படுத்துகிறார் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இங்கே இஸ்லாம் என்பது மட்டும்தான் மையக்கருவாக பார்க்கப்படுகிறதே தவிர உறவுக்காரனாக, உடன் பிறந்தவனாக, நண்பனாக, அண்டை வீட்டுக்காரனாக அவைகள் எல்லாம் அங்கே பார்க்கப்படுவதில்லை. இஸ்லாம் முஸ்லீம் என்று வந்துவிட்டால் எல்லா வகையிலும் இந்த 5 விஷயங்கள்ல நீங்கள் கவனத்தோடு இருந்தாக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு முஸ்லீமை நீங்கள் சந்தித்தால் அவர் விஷயத்தில் நீங்கள் 6 விஷயங்கள்ல கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், மாஹுன்ன யா ரசூலல்லாஹ், அந்த 6 விஷயங்கள் என்ன என்று கேட்டபோது மேல வந்த அந்த விஷயத்தை சேர்த்து சில விஷயங்களை கூடுதலாக நாயகம் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஒன்று என்ன, அவர் உன்னை சந்தித்தால் அல்லது நீ அவரை சந்தித்தால் நீ சலாம் சொல்லிக்கொள். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, வஇதா தஆக ஃபஅஜிபுஹு, அவர் உன்னை விருந்திற்காக வேண்டி அழைத்தால் அவருக்கு நீ பதில் கொடுத்து விடு. வஇதஸ்தன்ஸஹக ஃபன்ஸஹ லஹு, உன்கிட்ட ஏதாவது 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க, எனக்கு குர்ஆன் குறித்து சொல்லிக் கொடுங்க, ஹதீஸ் குறித்து சொல்லிக் கொடுங்க என்கின்ற உபதேசங்களை உன்னிடத்தில் கேட்டால் நீ அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஃபன்ஸஹ லஹு, நீ அவருக்கு உபதேசம் செய்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வஇதா அதஸ ஃபஹமிதல்லாஹ ஃபஷம்மிதுஹு, அவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி உன் காதுக்கு கேட்டால் நீ திரும்ப அவருக்காக வேண்டி யர்ஹமுக்கல்லாஹ் என்று துஆ செய்ய வேண்டும். வஇதா மரித ஃபஉதுஹு, அவர் நோய்வாய்ப்பட்டால் நீ அவரை போய் உடனே விசாரித்து விட்டு வா. வஇதா மாத ஃபத்தபிஉஹு, அவர் மரணித்து விட்டால் அடக்கம் செய்கின்ற வரைக்கும் நீ போய் பார்த்து விட்டு வா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லி தருகின்றார்கள். இதுல நாம் இன்றைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம அயாதத்துல் மரீல், ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவரை நாம் சென்று உடல்நலம் விசாரிப்பது என்பது பெருமானாருடைய முக்கியமான சுன்னத்துக்கள் ஒன்றாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகை முடித்துவிட்டு தொழுகை இடத்திலே திரும்பி அமர்ந்து கொள்வார்கள். சஹாபாக்கள் வட்டமாக அமருவார்கள். இஷ்ராக் தொழுகை வரைக்கும் அமர்ந்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்பாங்க, இன்னைக்கு யாராவது கனவு ஏதும் பார்த்தீர்களா? கனவு பார்த்தால் சொல்லுங்கள், நான் விளக்கம் சொல்லுகிறேன். இது இஷ்ராக் வரைக்கும் போகும்.
இஷ்ராக்கு தொழுகை முடிந்ததற்கு பின்பாக அவரவர்கள் அங்கிருந்து கிளம்புவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கிளம்புவார்கள். லுஹா நேரம் வரைக்கும் தன்னுடைய எல்லா மனைவிமார்கள் வீட்டுக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துருவாங்க, போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. இந்த இடைப்பட்ட அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகின்ற வழியில யாராவது சஹாபாக்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால், யாராவது நோயுற்று இருந்தால் அவர்களை போய் பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நலம் விசாரித்து விட்டு அவருக்காக வேண்டி துஆ செய்து விட்டு வருவதாக நாம் பார்க்கிறோம். உடல்நலம் விசாரிப்பது என்பது மிக சாதாரணமான காரியமாக நினைக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு நிமிஷம் போய் அவரிடத்தில் உட்கார்ந்து அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுவதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஒருத்தர் காலையில சுபஹ் தொழுதுட்டு ஒருத்தர் போய் சந்திச்சு, அல்லாஹ் அதெல்லாம் ஒன்னும் உங்களுக்கு ஆகாது, தைரியமாக இருங்கள், மருந்து சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க என்று ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டு வந்து விட்டால் பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள், அன்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் இவருக்காக வேண்டி மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவருக்காக துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவர் மாலையில போய் ஒருவரை உடல்நலம் விசாரித்து விட்டு வந்தால் அடுத்த நாள் காலை வரைக்கும் இவருக்காக வேண்டி மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன சுன்னத்துக்கள் நிறைய நன்மைகளையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருகின்ற காரியங்களாக அமையக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். எனவே யாராவது உடல்நலம் சரியில்லை என்று கேள்விப்பட்டாலே அவரை போய் ஒரு நிமிஷம் சந்திச்சது, இல்லை என்றால் முடிந்த வரைக்கும் அவருக்கு தொந்தரவு இல்லாத வகையில அவரிடத்தில் போனிலாவது என்ன செய்து கொள்ள வேண்டும், விசாரித்துக் கொள்ள வேண்டும். இந்த இயாதத்துல் மரீத் என்கின்ற தலைப்பிற்கு கீழே வருகின்ற ஹதீசுகள்ல இமாம் பெருமக்கள் நமக்கு இன்னொன்றையும் சொல்லி தருகின்றார்கள். ஒருவர் உங்க சொந்தக்காரர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்தால் இப்ப நீங்க என்ன பார்க்க கூடாது, அவருக்கு எனக்கு சண்டைங்க, அவர் நான் பேச மாட்டேங்க, எங்களுக்கு காலங்காலமா சண்டையா இருக்கு என்பதை நீங்கள் பார்க்காதீர்கள். அவர் உங்களுக்கு பிடிக்காதவராக இருக்கலாம், அல்லது அவர் உங்களோடு பேசாதவராக இருக்கலாம், நீங்கள் குடும்பமாக பிரிந்தவராக இருக்கலாம். அந்த இடத்தில் உங்கள் கோபதாபங்களை விட்டுவிட்டு அவரிடத்தில் நேரில் சென்று, இல்லை என்றால் போனிலாவது என்ன செய்து கொண்டாக வேண்டும், விசாரித்துக் கொள்வது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய சுன்னத்தான வாழ்வியல் முறை என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, இந்த நோய்வாய்ப்படுதல் இருக்கிறதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி பெண்மணி வீட்டுக்கு போவாங்க, உடல்நலம் விசாரிப்பதற்காக போவாங்க. அவங்க கடுமையான காய்ச்சலோடு இருப்பாங்க, கடுமையான காய்ச்சலோடு இருப்பாங்க. அப்ப அந்த பெண் புலம்புவாங்க, கடுமையா காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கெல்லாம் ஏன் வந்து புலம்புவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவார்கள், லா தசுப்பி அல் ஹும்மா, காய்ச்சலை திட்டாது, காய்ச்சலை என்ன செய்யாத, திட்டாது. ஏன் திட்டாத என்ன அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ரெண்டு விஷயங்களும் சொல்லி காட்டுவாங்க. ஒண்ணு என்ன, இந்த காய்ச்சல் வந்ததின் மூலமாக உன்னுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படுகிறது, இன்னொன்று நீ பரிசுத்தப்படுத்தப்படுகிறாய். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நோயை தருகிறான், அல்லது சோதனையை தருகிறான், அல்லது இன்னொரு விஷயங்களை கஷ்டங்களை தருகிறான் என்று சொன்னால் அது அநியாயமாக அல்லாஹ் தருவதல்ல. இது ரெண்டு விதமாக இமாம்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். ஒன்று என்ன அப்படின்னா, உலகத்தில் நாம் செய்த தவறுகள், நாம் செய்த குற்றங்களுக்கு உலகத்திலேயே குற்ற பரிகாரமாக அல்லாஹ் சிரமங்களை, நோய்களை, அல்லது நம்முடைய பொருள்கள் தொலைத்து போவதை அல்லாஹ் தருகிறான் என்கின்றார்கள் இமாம்கள். இதெல்லாம் ஹதீஸ்ல வருகின்ற வார்த்தைகளின் கருத்துக்களாக, சாராம்சங்களாக உங்களுக்கு நான் சொல்லி தருகின்றேன். அப்ப உலகத்தில் ஒருத்தனுக்கு சிரமம் வருது, கஷ்டம் வருது, நோய் வருது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றால், ஃபபிமா கஸபத் ஐதீஹிம், உங்கள் கைகளால், கரங்களால் நீங்கள் என்ன குற்றங்களை, என்ன பாவங்களை செய்தீர்களோ அதற்கான தண்டனைகளாக உங்களுக்கு நோய்கள் வருகிறது. அந்த நோய்கள் வருவதன் மூலமாக நீங்கள் செய்த பாவங்கள் அங்கே மன்னிக்கப்படுகிறது, நீங்கள் செய்த குற்றங்கள் அங்கே மன்னிக்கப்படுகிறது, உங்களுடைய தவறுகள் அழிக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு அழகான ஓமையை பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். நெருப்பு ஜுவாலையில் இருந்து பறந்து வெளியே செல்லுகின்ற தீப்பொறிகளை போல நீங்கள் செய்த பாவங்கள் என்பது உங்களுக்கு இறைவன் தருகின்ற நோயால் அல்லது உங்களுக்கு தருகின்ற சிரமத்தால், சோதனைகளால் அவைகள் அப்படியே உதிர்ந்து போகிறது, நீங்கள் பரிசுத்தப்படுகிறீர்கள். எனவே ஒரு முஃமினுக்கு நோய் என்பதும் சிரமம் என்பதும் கஷ்டம் என்பதும் அல்லாஹ்வுடைய பார்வையில ஹைரான ஒன்றுதான்.
அதை கருத்தில் வைத்துத்தான் பெருமானார் அந்த பெண்மணிக்கு இப்படி உபதேசம் செஞ்சாங்க. வலா தசுப்பி அல் ஹும்மா, காய்ச்சலை நீங்கள் திட்டாதீர்கள். காய்ச்சல் மாதிரியான எந்த நோய் வந்தாலும் நீங்கள் திட்டாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு 2 விஷயங்கள் புரிந்து தருகிறார்கள் ஹதீஸ்ல. ஒருவன் பாவம் செய்து விட்டான், அவனுக்கு காய்ச்சல் வந்துச்சு, சரி. ஒருவன் நல்ல முறையில இருக்கிறான், பாவம்லாம் செய்யல. ஹதீஸில் இந்த வார்த்தை வருகிறது, ஃபஇதா கான ஃபீ தரீகின் ஸாலிஹின் ஹத்தல் இபாத், அவன் தொழுகின்ற முறைகளில் கவனமாக இருக்கிறான், நல்ல முறையில வாழுகின்றான், தெளிவான முறையில இருக்கிறான், எந்த பாவம் செய்யல, எந்த குற்றமும் வரல. அவனுக்கெல்லாம் காய்ச்சல் வருது, அவனுக்கெல்லாம் சோதனை வருது, அவனுக்கெல்லாம் கஷ்டம் வருது, அவனுக்கு எதுக்காண்டு வருகிறது? மேல ஹதீஸ்ல வருகின்ற பொழுது நீ செய்த பாவத்தால் உனக்கு சோதனை. இப்ப இவன் எந்த பாவம் குற்றமும் செய்யல, நல்ல முறையில இருக்கிறான், சாலிகான வாழ்க்கை வாழ்கிறார். இப்ப இவனுக்கு எதுக்காக வேண்டி சிரமம், இவனுக்கு எதற்காக வேண்டி நோய் என்று வருகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் அந்த மனிதனுக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட 2 மலக்குமார்கள், ஒவ்வொருத்தருக்கு 2 மலக்குமார்கள் இருக்காம். அந்த மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்லுவார்கள், அல்லாஹ் சொல்லுவான், இவன் ஆரோக்கியமாக இருந்த போது என்ன மாதிரியான இபாதத்துகளை எல்லாம் செய்தானோ இப்ப அதை செய்த மாதிரியான நன்மைகளை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். என்ன செய்யல, ஏன்னா உடல்நிலை சரியில்லை, அதனால செய்யல. உதாரணத்துக்கு முகர் பருவம் மட்டும்தான் தொழுதாரு, முன் சுன்னத்து தொழுகல, பின் சுன்னத்து தொழுகல, பள்ளிக்கு வந்து ஜமாத்தா தொழுகல, வீட்டுல இருந்து கொண்டே தொழுது கொண்டார். ஆனால் வளமை என்ன அப்படின்னா, இவர் ஆரோக்கியமாக இருந்தால் கரெக்டா என்ன செஞ்சிருவார், பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு வந்து விடுவார், பாங்கு சொன்ன உடனே வந்து சுன்னத் தொழுவாரு, ஜமாத்தா தொழுவாரு, நஃபில் தொழுவாரு, சுன்னத் தொழுவாரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாரு. இப்படி வளமையாக இருக்கக்கூடியவர் இவர் எந்த பாவம் செய்ய மாட்டார், நல்ல மனிதர் தான். இவருக்கு சிரமம் கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் அந்த 2 வழக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லுவார், இவர்கள் வழக்கமாக எப்படி அமல்கள் செய்வார்களோ அந்த அமல்கள் செய்ததை போல நீங்கள் நன்மைகளை எழுதிக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி நாம் ஒன்றை தவறுதலாக விளக்கி வைத்திருக்கிறோம். பொதுவா நமக்கு ஏதாவது கஷ்டம், சிரமம், அல்ல பிசினஸ்ல வந்து நட்டப்பட்டுட்டோம், அல்ல வேற ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் நடந்து விட்டால் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, உள்ளத்துக்குள்ள நான் யாருக்குமே கெட்டது நினைக்கல, யாருக்குமே கெட்டது நான் செய்யல, நான் எல்லாத்துக்கும் நல்லதான் செய்யறேன், எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் செய்யறேன், ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு சிரமம், எனக்கு ஏன் அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு ஓடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி 2 விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல மனிதனை சோதிக்கிறான், கஷ்டத்தை கொடுக்கிறான், சிரமத்தை கொடுக்கிறான். ஆனா அதை எதை கவனிச்சு கொடுக்கிறான் அப்படின்னா, அலா ஹஸ்பி தீனிஹி, அவன் மார்க்கத்தின் விஷயத்துல எந்த பிடிப்போடு இருக்கிறான், அவனுடைய தீனுடைய பற்றினுடைய தராதரம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அவனுடைய தீனுடைய பற்று என்பது இதா கான சல்பா, உறுதியாக இருந்தால் சோதனைகள் உறுதியாகத்தான் இருக்கும். அவனுடைய தீனுடைய பற்று என்பது இதா கான ரக்கத்தன், இதா கான ரக்கா, எளிமையாக இருந்தால், லேசாக இருந்தால், தீனுடைய பற்று அறகுறையாக இருந்தால் உலகத்தில் அவனுக்கான சிரமங்களும் சோதனைகளும் அறகுறையாகத்தான் இருக்கும். அப்ப இதை நல்ல வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, தீனுடைய பற்றோடு தொழுகையாளிகளாக நல்ல முறையில் ஒருவர் வாழ்கிறார் என்று சொன்னால் அவருக்கு சிரமங்கள் கூடத்தான் இருக்கும். ஒரு தீனுடைய பற்றெல்லாம் இல்ல, அவர் தொழுகையாளி எல்லாம் இல்ல, பொதுபோக்காக இருக்கிறார், கவனக்குறைவாக இருக்கிறார், அவருக்கான சோதனைகளும் மிக கம்மியாகத்தான் இருக்கும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் யார்? பெருமானார் சொல்லி காட்டினார், ஃபல் அன்பியா, நபிமார்கள் அதிகம் சோதிக்கப்பட்டார்கள். நம்ம விளங்கன மாதிரி வச்சோம் அப்படின்னா நபிமார்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படவே கூடாது. ஏன்னா நபிமார்கள் பரிசுத்தவான்கள், பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், அல்லாஹுவால் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை, அல்லாஹுடைய வேதத்தை இந்த உலகத்தில் மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி இறை தூதர்களாக நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அத்துணை பேரும் உலகத்தில் அதிகம் சோதிக்கப்பட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், நபிமார்களிலேயே அதிகம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவன் நானாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடிச்சவங்க, திட்டனவங்க, துரத்துனவங்க அத்தனை பேரும் 3வது நபர் கிடையாது, வேற்றாட்கள் கிடையாது. அத்துணை நபர்களும் பெருமானாருடைய உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள். அவர்கள் தான் பெருமானாரை விரட்டினாங்க. ஆக பெருமானார் சொன்னாங்க, உலகத்தில் நபிமார்கள் அதிகம் சோதிக்கப்பட்டார்கள், அதற்கு அதுல நான் மிக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டேன். சஹாபாக்கள் அடுத்து கேட்டாங்க, அதுக்கப்புறம் யாரு, அதுக்கப்புறம் யார்? பெருமானார் சொன்னாங்க, ஃபல் அம்சல், யாரெல்லாம் நபிமார்கள் சொன்ன அந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் மிகச்சிறப்பாக வாழ்கின்றார்களோ, தீனுடைய பற்றோடு
வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் அதே போன்று சோதனைகள் வரும், அவர்களுக்கும் அதே போன்று சிரமங்கள் வரும். எனவே அந்த சிரமங்கள் சோதனைகள் என்பது நம்முடைய தீனுடைய தராதரத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட குறைத்து தருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு வருகின்ற சிரமங்கள், கஷ்டங்கள், நோய்கள், இழப்புகள் என்பது மறுமையை கவனித்து பார்க்கின்ற பொழுது அவனுக்கு கைராகத்தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்க வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான காய்ச்சலிக்கிறது. பெருமானாரிடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப கடுமையா காய்ச்சலிக்குது என்று கேட்டபோது பெருமானார் சொன்னாங்க, உங்களில் 2 நபருக்கு எந்த காய்ச்சல் அடிக்குமோ அது மாதிரி எனக்கு காய்ச்சல் அடிக்கும், அது மாதிரி எனக்கு காய்ச்சல் அடிக்கும். அதுக்கு காரணம் கேட்டாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏன் உங்களுக்கு எங்களை மாதிரி 2 மனிதருக்கு வருகின்ற காய்ச்சலை போல கடும் காய்ச்சல் உங்களுக்கு வர வேண்டும், ஒரு மனிதருக்கு வர மாதிரி வந்திருக்கலாம் என்று சொன்னபோது பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்படித்தான் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள், சோதிக்கப்படுவார்கள் இறைவனால். இது இறைவனுடைய வடமையாக, இறைவனுடைய நாட்டமாக இருக்கிறது. நீங்க நபிமார்களுடைய வாழ்க்கை எடுக்கலாம், சஹாபாக்கள் வாழ்க்கை எடுக்கலாம், தாபிஈன்கள், தபஅ தாபிஈனுடைய வாழ்க்கை எடுக்கலாம். அத்துணை நபர்களும் உலகத்தில் சூஃபியாக்களாக மார்க்கத்தின் விஷயத்தில் நல்ல முறையில் வாழ்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பல்வேறு விதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நபர்களாக இருந்தார்கள். ஒரு பொருளாதாரத்தால் அல்லது நோயால் அல்லது குடும்பத்தால் அல்லது எதிரிகளால் வேறு ஏதேனும் பிரச்சனைகளால் பல சோதனைகள் அவர்களுக்கு அந்த இடத்திலே கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடர்களே, பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நோயை கேட்க கூடாது, நபி எனக்கு இது கொடுத்துரு என்று நோயை கேட்க கூடாது. மாறாக நீங்கள் என்ன செய்யணும், இறைவா இந்த உலகத்தில் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு என்று கேட்கணும். அதை மீறியும் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான், அதை மீறியும் அல்லாஹ் உங்களுக்கு நோய்களை தருகிறான், அதை மீறி உங்களுக்கு உள்ளத்தால் சங்கடங்களை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதார ஏற்றுக்கொண்டால் அவை உங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அவைகள் மாறிவிடுகிறது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹ்மான் ரஹீமாக இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், நீங்க ரோட்டில் நடந்து போகும்போது உங்கள காலில் ஏதாவது குத்துகிறது, அதற்கு அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். உங்களுடைய உடல் உறுப்புகளில் ஏதேனும் சிறிய வலி ஏற்படுகிறது, அந்த வலியின் மூலமாக அல்லாஹ்வுடைய பாவங்களை என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். உங்களுக்கு ஒரு சின்ன கவலை ஏற்படுகிறது, அந்த கவலைக்கு பகரமாக அல்லாஹ் உங்களின் குற்றங்களை மன்னிக்கிறார். உலகத்தில் அல்லாஹ் யாருக்கும் அநியாயமாக எந்த வழியையும் சிரமங்களையும் தருவதில்லை. ஒருவேளை அவைகள் வந்தால், ஒருவேளை அவர்கள் நமக்கு உள்ளத்தால் உடலால் ஏற்பட்டால் அதற்கு பகரமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நன்மைகளை தருகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் ஒருத்தர் இயற்கையாக மரணிக்கிறார் அவரையே தவிர, அல்லது ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்கிறார் அவரை தவிர, யாருக்கெல்லாம் மரணங்கள் அவர் எதிர்பார்க்காத நிலையிலே வருகிறதோ அவருக்கு ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒருத்தர் மாடு முற்றி என்ன செஞ்சாரு, இறந்தாரு. இவர் அதை நினைக்கல, போனாரு, யதார்த்தமா நேரா வந்து முட்டிருச்சு. அல்லது ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன செஞ்சாரு, அவர் வந்து இறந்தாரு. பெருமானார் சொல்லி காட்டினார்கள், அல் மத்ஊன் ஷஹீதுன், யார் வந்து இப்படி இறக்கிறார்களோ இது இயற்கை மரணம் அல்ல, இது தற்கொலை அல்ல, இவர் எதிர்பாராத ரூபத்தில் அவருக்கான மரணங்கள் அங்கே வருகிறது. அப்படியான மரணங்கள் வருவது அவருக்கு அல்லாஹ் தருகின்ற அந்தஸ்து என்ன தெரியுமா, ஷஹீத் என்பதாக. ஷுஹதாக்களை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை எந்த கேள்விகளுக்குமே கிடையாது, அவர்கள் நேராக சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. வல் மபுதூன் ஷஹீதுன், ஒருவர் வயிற்று வலியால் இறக்கிறார். இன்னைக்கு வயிற்று வலினா வயிற்று வலி மாதிரியான என்னென்ன நோய்கள் எல்லாம் இருக்கிறதோ, கேன்சராக இருக்கலாம் அல்ல இன்ன விதமான நோய்களாக இருக்கலாம். வல் மபுதூன் ஷஹீதுன், வயிற்று வலி போன்ற என்னென்ன நோய்களின் காரணமாக ஒருவர் இறக்கிறார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர் ஷஹீத் அப்படின்னாங்க. சாஹிபுல் ஹதபி ஷஹீதுன், ஒருவர் இடிபாடுகளுக்குள்ள சிக்கி விட்டார், ஒரு பொருள் மேல விழுந்துருச்சு அல்ல ஏதோ அவர் தட்டிருச்சு, அதனால் அவர் உயிர் போய்விட்டது என்று சொன்னால் பெருமானார் சொன்னாங்க, ஃபஹுவ ஷஹீதுன், அவர் யாருதான் ஷஹீதாக இருக்கிறார். அல் கரீகு ஷஹீதுன், நீரில் மூழ்கி ஒருவர் இறந்து போனார், அவர் ஷஹீத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் ஹரீகு ஷஹீதுன், ஒருவர் நெருப்புப்பட்டு தீக்காயப்பட்டு அவர் எரிந்து இறக்கிறார், அவரும் ஷஹீத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடர்களே, சொல்ல வருகின்ற விஷயம் இதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல தன்னுடைய நல்ல அடியார்களுக்கு, தன்னை நெருங்க நினைக்கிற, தன்னுடைய வாழ்க்கையை வாழ நினைக்கிற அடியார்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகளை தருகிறார்.
அதுல இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லுவாங்க, ஏன் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மரணத்தை கொடூரமாக ஆக்குகிறார், எதற்காக வேண்டி அவனுக்கு விபத்தை கொடுத்து மரணத்தை தருகிறார், அவருடைய உடல்கள் சிதைந்து அவனுக்கு மரணம் ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அதற்கான விளக்கத்தை சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை சுவனவாசி என்று அல்லாஹ் முடிவு செய்து விடுவார், அதுல மாற்று கருத்தே இல்லை, அது யாரும் மாற்றவும் முடியாது. ஆனால் அவன் இந்த உலக வாழ்க்கையில சுவனத்தை அடைவதற்கான நன்மைகள் இல்லாமல் போயிருக்கும். அவன் இபாதத்து செஞ்சிருக்க மாட்டான், நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டான். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன, அவன் சுவனவாசி என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் கலா கதர்ல. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க, இவனுக்கு சுவனம் என்பது அல்லாஹ்வின் விதியால் முந்தி விட்டது. இப்ப பின்னாடி பிறந்திருக்கிறான், இப்ப இந்த உலக வாழ்க்கையில பாவியாக வாழ்கிறான். ஆனால் அல்லாஹ் இவனை சொர்க்கத்திற்கு எப்படியும் கொண்டு போய் விடுவான். எப்படி தெரியுமா, உலக வாழ்க்கையில அவன் இறப்பதற்கு முன்னால் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில சோதனைகளே, ஏதோ ஒரு வகையில சிரமங்களே, ஏதோ ஒரு வகையில கஷ்டங்களை கொடுத்து அவனை என்ன செய்வான், சொர்க்கத்திற்கு அல்லாஹ் மாற்றி விடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக உலகத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு தருகின்ற சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள் அத்தனையுமே முஃமினுக்கு நிஅமத்துகளாக இருக்கிறது. பெருமானார் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், அஜபன் லிஅம்ரில் முஃமின், முஃமினுடைய விஷயத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஃபஇதா அஸாபஹு ஸர்ரா, அவனுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம் வந்தால் என்ன செய்கிறான், ஃபஷக்கர, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறான். வஇதா அஸாபஹு ضرா, அவனுக்கு சிரமம் வந்தால் அல்லது நோய்கள் வந்தால், இழப்புகள் வந்தால், நட்டப்பட்டால் என்ன செய்கிறான், அவன் ஃபஸபர, பொறுமையோடு இருந்தான் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் அவனுக்கான கூலி இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது உலகத்தில் இந்த அந்தஸ்து ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு மட்டுமானதே தவிர வேறு எந்த மதத்தை சார்ந்தவனுக்கும் கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் பெருமானார் சொன்னார்கள், ஒரு பெண் அவள் பிரசவத்தின் நேரத்துல குழந்தை பெற்றெடுத்து அவள் இறக்கிறாள், அல்லது குழந்தை பிறக்காமலே அவள் இறந்தால் வஹிய ஷஹீத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்ணும் ஷஹீத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஹதீஸ்ல வருகிறது மிஷ்காத்துல, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான், அந்த குழந்தை பிறக்குது, அடுத்து இறந்து விடுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் இப்பொழுது மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்கிறார், அந்த குழந்தை என்பது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் ஈரக்குலை துண்டுகளாக இருக்கிறது, நான் அதை கொடுத்தேன், எடுத்துக்கொண்டேன், உங்களை சாட்சிகளாக வைத்து சொல்கிறேன், அவர்கள் பொறுமையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த குழந்தையை நான் எடுத்துக்கொண்டதற்கு பகரமாக நான் அவர்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தை கடமையாக்குகிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இங்கே சொல்ல வருகின்ற விஷயத்தின் சாரம்சம் ஒன்று மட்டும்தான், எத்துணை சிரமங்கள், கஷ்டங்கள், அது நோயாக, பொருளாதாரமாக, குடும்பமாக, சங்கடங்களாக அல்லது வேறு விதமான உள்ள சிக்கல்களாக எப்படி வந்த போதிலுமே ஒரு முஃமினுக்கு அவைகள் எல்லா வகையிலும் மறுமையை கவனித்து பார்க்கின்ற பொழுது, கபருடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கின்ற பொழுது அது ஹைராக மாறுகிறது என்பதை தான் ஹதீஸ்களின் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையில நோய் இல்லாத, சோதனைகள் இல்லாத, சிரமங்கள் இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத வாழ்வதனை அல்லாஹ் நிம்மதியாக நம்ம அத்துணை பேருக்கும் தந்தல் புரிவானாக. அதே நேரத்தில் இறைவன் நாட்ட பிரகாரம் வருவது ஹைர் என்று இருந்தால் அதை சபரோடு ஏற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கு வழங்கல் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய நோய்களின் மூலமாக, சிரமங்களின் மூலமாக எதை தர நினைக்கிறானோ அதை நிரப்பமாக வழங்கி மறுமையில் நல்லடியார்கள் கூட்டத்தில் ஆக்குவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.